வேலூர் வாலாஜால இருந்து வரோம். என் பையன் எனக்கு மீட்டு கொடுக்கணுமா? எனக்கு என்ன ஆச்சுமா? எங்க இருக்கா உங்க பையன்? பையன் என்கிட்ட இல்ல. அந்த பொம்பளை கூட்டின்னு போய் அந்த ஜமனான்ற பொம்பளை அவ கரடி யாரு? அவங்க கரடி குப்பத்துல அவங்க வீட்டுக்காரு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்குதுன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த அம்மாக்கா? அந்த அம்மாவுக்கு உன் பையன் அவங்களா கூட போயின்னு வந்துனுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிட்டு கண்டிஷன் அப்படிலாம் இல்லம்மா எல்லாம் வந்து சொல்றாங்க. உன் பையன் வந்து எத்தனை வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு? எல்லாம் 45 வயசுன்னு சொன்னாங்க. அவங்கள உங்க கல்யாணம் ஆயிருக்குதுங்க அவங்க பொண்ணுக்கு. உங்க பையனுக்கு என்ன வயசு? எங்க பையன் எங்க வீட்டுக்காரர் சாகும்போது 19 வயசு. இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு அவர் செத்து. 26 வயசு ஆகுங்க. கதை இப்படி போகுதா? எங்க ஒரு பையன் வளர்க்குறேங்க. குழந்தை குட்டியோட தானே வளரணும். ஒரு பொண்ணு ஆசைப்படுவோம். ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல கூட இருப்பான்னு நம்ம ஆசைப்படுவோம். எனக்கு ரொம்ப வேதனையாகி போச்சு மேடம். என் பிள்ளைய எனக்கு மீட்டு கொடுங்க. நான் அவர்கிட்ட காலில் கூட விழுந்தேன். என் பிள்ளைய விட்டுடு, அவனுக்கு வாழ வேண்டிய. அவங்க காலில் விழுந்தீங்களா? அவங்க காலில் நான் விழுந்து கெஞ்சனா அது கூட இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு புருஷன் இல்லையா? இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறாங்க. புருஷனை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி 2 பேர் முன்ன வச்சிருந்தாங்க. அவங்களையும் விட்டுட்டு ஒருத்தர விட்டு போனா நாளைக்கு என் பிள்ளை அப்படி அவங்களா கூட இருக்கிறானே. நாளைக்கு அவனை விட்டுட்டு எங்கன்னா போயிட்டா என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும்? உங்க பிள்ளைகிட்ட சொல்லி பாத்தீங்களா? சொன்னனே. இல்லம்மா நான் கொஞ்ச நாள் பொத்து வந்துடுறேன். எப்ப? ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. எவ்வளவு வேதனை பட்டுங்கிற தெரியுமா? அந்த 3 வருஷமா நான் கொண்டு 3 வருஷமா கண்ணுல காட்டாத மெட்ராஸ்ல வந்து எடுத்தாந்து வச்சுக்கினா அவனை குடம்பு நட்டுங்கிறான் அந்த பொம்பளை. 3 வருஷமா அவங்களோட 3 வருஷமா என் கண்ணுல காட்டல மேடம். அந்த பிள்ளைய பத்தி எப்படிலாம் ஆசைப்பட்டிருப்பேன் நான் வளர்க்கறது. உங்க பையனை எப்ப பாத்தீங்க கடைசியா? எப்பனா ஒரு வாட்டி வருவான். அந்த ரோட்ல போவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா எப்படி சேர்த்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த பொம்பளையோட அம்மா 2 பொண்ணு வாழா வெட்டியாவது வந்துக்குது. அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழா வெட்டி தான். இவங்க ஆம்பளை இருக்கிறாங்க. ஆம்பளை உயிரோட இருக்கிறாங்க. அவங்க இவங்களோட பொண்ணெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வச்சுக்கிறாங்க. பொண்ணை கட்டி கொடுத்து வீட்டுக்கு வர செய்யறாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னு இவங்க ஒருத்தர் கூட கிடையாது. நான் 3ஆவது, எங்க பையன் 4ஆவது. எப்படி பழக்கம் அந்த பையனோட? வேலைக்கு போனோம் மேடம். நாங்க எங்க ராணிப்பேட்டைக்கு போயிருந்த வேலைக்கு போனப்போ 2 பேருக்கு பயக்காயிடுச்சு. சரின்ட்டு அவரு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், மறுவாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 32 நடக்குது மேடம். 32. 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எப்படி 32? 15 வயசுல கல்யாணம். 15 வயசுல கல்யாணம் ஆகி 32 சொன்னாங்க எங்க அம்மா. தெரியாது. 15 வயசுல கல்யாணம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி. அப்பவே ஆச்சு உங்களுக்கு. ஆனா சொன்னது அவங்களுக்கு சொன்னாங்க மேடம். இத பாருங்கம்மா, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். உங்களுக்கு இருக்கிறது காதல் கிடையாது, அதுக்கு பேரு காமம். இவ்வளவு சின்ன வயசு பையனை நீங்க கூட வச்சிருக்கீங்களே. சொல்லிட்டுங்க மேடம். யார்கிட்ட சொன்னீங்க? அவங்க கிட்ட சொல்லிட்டு. நீங்க உறுதியா இருக்கலாம்ல. நாங்க உறுதியா. உங்களுக்கு தான் இவ்வளவு வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வயசு பையனை கூட வச்சுட்டு இருக்கிறது நியாயமா? சொல்லிட்டேங்க மேடம், என்ன விட்டுருங்க. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சேர்த்துக்க கூடாது. இவங்க பசங்க அப்படிதான் செய்வாங்க. நீ சேர்த்துக்கலாமா? நீ கூட்டிட்டு ஓடுற என்ன வாங்கன்னு சொன்ன போனோம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது 3 ஞாயிற்றுக்கிழமை போன வீட்டுக்கு. நீ சொல்ல வேண்டியதானே என் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தா நீ போயிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே? நீயே சொல்ற பயிர் போட்டு பிள்ளை பெத்து கொடுக்குறேன்னு சொல்ற. அவங்கதான் சொன்னாங்க. இல்ல நான் சொல்லல. நீ உன்னால முடியுமா? சொல்லுங்க மேடம், நீங்க உங்களால முடியுமா? பெத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குதா உங்களுக்கு? திருப்பி போட்டு பெத்து கொடுக்குறேன்ற நான். அதாவது நான் வந்து லவ் பண்ணேன். அவங்களுக்கு பிடிக்காத காரணத்தோட அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லயே தெரியும். கல்யாணம் ஆயிட்டு விவாகரத்து ஆயிட்டுது. அது வந்து ஃபர்ஸ்ட்லயே எனக்கு தெரியும். இருந்தும் வந்து லவ் பண்றது ஒருத்தர் தான் லவ் பண்ண முடியும். அதனால அவங்க லவ் பண்ண நான் லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல. காதலிச்சிங்க அவங்கள? ஆமா. இது காதல் தானா? காதல் தான். எப்படி தெரியும்? இது வந்து செக்ஸ்னாக்கா ஒரு நாள் வந்து போயிடுவேன் நான். இது லவ் 3 வருஷம் ஆகுது. அவங்க வயசு என்னப்பா? அவங்களுக்கு 32 இருக்கும். பொண்ணுக்கு 20 வயசு ஆச்சு. எப்படி அவங்களுக்கு 32 வயசு? பொண்ணுக்கு 20 வயசுல ஆயிருக்காங்க. அவங்களே சொன்னாங்களே. இப்ப 20. நீங்களே கேளுங்கம்மா. அவங்களே சொன்னாங்களே பொண்ணுக்கு 20 வயசுன்னு. அவங்களுக்கு 32 வயசு தான் ஆகுது. அது எப்படிமா 12 வயசுலயா குழந்தை பிறக்கும்? எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுங்க. அவங்க பொண்ணுக்கு 20 வயசாச்சு. அவங்க பேரம் பேத்தி பார்த்தாச்சு. சாம்பார் ஆப்பு எனக்கு. உனக்கு எது காதல் எது காமம்னு தெரியாத வயசு. இது 28 ஆகி முடிஞ்சு 29 ஆகுது. இல்லையா? உனக்கு 26 வயசு சொன்னாங்க. 26 வயசு தான். 19 வயசுல அவங்க அப்பா இறந்தாரு. ப்ரூஃப் காமிட்டுங்களா? சத்திய வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. பார்க்க முடியாத வேலையை நீங்க ஏன் செய்றீங்க? நம்ம எந்த வேலை செஞ்சாலும் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி செய்யணும். நான் என்னன்னு சொல்றேன்னா, அவ்வளவு கேவலமான விஷயங்களை நீங்க ஏன் செய்றீங்க? இந்த மாதிரி ஒரு அம்மாவை நீ அம்மா ஸ்தானத்துலதான் பாக்கணும். அது எப்படி தப்பான எண்ணம் வரும்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?
லவ்வுக்குன்றது வந்து வயசு வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க. உங்க அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களை விட 15-20 வயசு மூத்ததா இருக்கிறது ஒரு 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 பொண்ணை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க மருமகளா? சொல்லுங்க, நியாயமா நீங்க கேக்குறது? அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க எனக்கு வேண்டவே வேண்டாங்க, நான் போயிடுறேன், அந்த பையன் தான் என்ன விட மாட்டேங்கிறான்னு சொல்றான். சான்ஸே இல்ல. ஏன் அவங்க தான் உங்களை விடுறது இல்லையா? சான்ஸே இல்ல. அவங்க சொல்றாங்க சான்ஸ் இல்ல, நான் நம்பவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் உண்மை வந்து எங்க இருக்குன்ட்டு. அசிங்கம் பிடிச்சவனே உன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக உறவுகளை கொச்சப்படுத்த நீ சேர்த்து சரின்னு உனக்கு படுதா? உலகத்துல யார் மேடம் செய்யறாங்க தப்பு? நான் முண்டி செய்யிட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் பிள்ளை அவங்க கிட்ட விட்டு கொடுக்குறேன். சரி, அது இருக்கட்டும். அந்த பையன் தான் துரத்துறான்னு சொன்னீங்களா இல்லையா? என்னமோ தெய்வீக காதல் அப்படி இப்படி சொன்னப்பா, இதுதான் அவங்க தெய்வீக காதல். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப ஏதோ சொன்னியே பூனோ ஏதோ சொன்னியே, காதல் பூ மாதிரின்னு. ஆமா, என்னது? காதல் வந்து ரோஜா மாதிரி ஒரு முறை தான் யூஸ் ஆகும், மறுபடியும் யூஸ் ஆகாது. அதான் சொன்னேன். இந்த டயலாக் எல்லாம் ஆல்ரெடி விஜய் பேசி முடிச்சிட்டாரு. அவர் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாரு. இப்ப நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் இப்படி அழகா தெரியும். 10 வருஷம் 20 வருஷம் ஒன்னா வாழ்ந்தவங்களே இப்படி தூக்கி போட்டுட்டு போறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் அவங்கள்ட்ட பேசினேன், உன்னை காட்டி குடிச்சிட்டாங்க. நீ என்னன்னா பூவு ரோஜா சொல்லிட்டு உட்காந்துருக்க. உனக்கு அவங்க மேல இருக்கிறது காதலாவே இருக்கட்டும், ஆனா அவங்களுக்கு உன் மேல இருக்கிறது காதல் இல்ல. காதலா இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாங்க. இல்லைங்க மேடம், எனக்கு இருக்கு. நான் பயந்து தான் சொன்னேன் உங்ககிட்ட. காதல்னா பயம்